நம்மளுடைய தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் கலை பண்பாட்டு துறையின் மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கலை சங்கமம் நிகழ்ச்சியில நான் நிறைய எங்களுடைய கலையே நாடக கலை தான். ஆனால் இப்போ நான் இங்கே வந்து பார்த்த இத்தனை கலைகளையும் பார்த்து ஒவ்வொன்றத்தையும் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போகிறேன். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கலைஞரும், அதாவது எங்களோட கலையில் டைமிங் கிடையாது. நான் என்ன நினைக்கிறோமோ அதை மேடையில் பேசலாம். ஆனால் இங்கே நடந்த ஒவ்வொரு கலையிலையும் ஒரு பரத கலையாகட்டும், ஒயிலாட்டம் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே சிலம்பாகட்டும் மட்டும் அந்த டைமிங் இருக்குது. அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணுறாங்க குழந்தைங்க, பெண்கள், கை குழந்தையோட அங்கே சகோதரிங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மதிக்கத்தக்க, பாராட்டத்தக்க விஷயம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்த நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைவணங்கி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை மூலமா பண்ணி கொடுத்ததுனால தான் நம்மளால் இதை எல்லாத்தையும் பார்க்க முடியுது. நம்ம எல்லாருடைய சார்பாகவும் நம்மளுடைய உயர்திரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் தலைவராக விளங்கக்கூடிய வாகை சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கும், தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் கலை பண்பாட்டுத்துறை உறுப்பினர் செயலாளராக இருக்கக்கூடிய விஜயா தாயன்பன் அவர்களுக்கும் இந்த நல்லதொரு நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வி.கே. வாசுதேவன் அண்ணா, குன்னத்தூர் வி.கே. வாசுதேவன் அண்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லையுமே நம்மளுடைய கலைச்சங்கமம் நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க ரொம்ப அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார். நேற்று முந்தானேற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம், இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டம், அந்த மாதிரி தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலுமே கலைகளை வளர்ப்பதற்காக கலை சங்கமம் நிகழ்ச்சியில் எல்லா கலைஞர்களையும் ஒன்று கூட்டி நம்ம கண்ணு முன்னாடி விருந்து வச்சுருக்காங்க. அதாவது கண்களுக்கு விருந்து அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஒரு பரதக்கலைன்னா அதுக்கு உண்டான எல்லா காஸ்டியூம்ஸும் போட்டு வந்தால் தான் அந்த கண்ணுக்கான விருது. அந்த மாதிரி ஒரு கலையை ரொம்ப அழகாக நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விருந்தளிச்சிருக்கக்கூடிய என்னுடைய உடன்பிறவா சகோதரர் வி.கே. வாசுதேவன் அண்ணா அவர்களுக்கு நன்றி. கலைகளில் ஒன்றான பரதக்கலை ஸ்ரீ பரதாலயா நாட்டிய பள்ளி, பாரதி நகர், ராணிப்பேட்டை, குரு பாண்டியன் சண்முகம் இவர்களின் குழுக்கள் மூலம் இப்பொழுது பரதக்கலை குழந்தைகள் மூலம் நடைபெறுகிறது. எல்லாரும் பாருங்க. வணங்கியே வரவேற்போ வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமா அருமை அருமை. அடேங்கப்பா, நவரசத்தையும் கண்கள்ல பார்த்தோம். கண்கள் பேசுது. ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. கியூட்டா இருக்கு, கண்ணே பற்றும், செம்மையா இருக்கு. ஓகே, என்னுடைய மகளும் பார்த்தீங்கன்னா பரத கலையில இருக்காங்க. ஆரணி நடராஜர் நாட்டியாலயம் இருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணீங்கடா, செம்ம சூப்பர். உறவுகள் கலைக்குழு இப்பொழுது அவங்களுடைய பறையாட்டம் கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க. தொடர்ந்து கைத்தட்டி உற்சாகம் கொடுத்துக்கிட்டே இருங்க கலை ரசிகர்களாக நீங்கள் அனைவரும்.
எல்லாரும் உட்கார்ந்து அமைதியா பார்த்தீங்கன்னா தான் கலைஞர்கள் உற்சாகமா ரொம்ப சிறப்பா நடத்துவாங்க. நிறைய நேற்றே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்மளுடைய கலைச்சங்கமம் நிகழ்ச்சி நடந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்றது. இன்று நம்மளுடைய ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடையில் நடந்துட்டு தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மூலமாக தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பாக கலைச்சங்கமம் நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கு. எல்லா மாவட்டங்களிலும் 38 மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கு. எல்லா கலை ரசிகர்களும் அது உங்க ஒத்துழைப்பு கொடுங்க. கலைகள்லே பற இசை எல்லாரையுமே ஆட வச்சிரும். அந்த சவுண்டு கேட்டாலே சின்ன வயசுலேருந்து தானா கால்கள் ஆடிடும். என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட யூடியூப் சேனலில் எடுத்துகிட்டு இருப்பான். அவன் தான் என்னோட வீடியோ கவரேஜர். ரொம்ப நேரமாக பார்க்குறான். அவன் ஃபோனை கீழே வச்சுட்டு அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அவன் என்னை பார்த்த பிறகு தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அவ்வளோ ஆர்வம் பற இசை மேலே. இது வரைக்கும் எந்த கிளாஸ்க்கு அனுப்பல. சபரி ஒரு நிமிஷம் அங்கே வா. ஒரே ஒரு நிமிஷம் அவன்கிட்ட கொடுக்குறேன். இது வரைக்கும் நான் உன்னை எந்த கிளாஸ்க்கும் அமிச்சதே இல்லை. ஆனால் உனக்கு இது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உனக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு. நான் பார்க்குறேன். நீ நல்லா பண்ண நான் உன்னை கிளாஸில் சேர்த்து விடுறேன். தெரியும். இதை எப்படி பிடிக்கணும் கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பண்ணியிருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா என் குழந்தைய சேர்த்து விடுறேன் பறை கலையில. கண்டிப்பா அவன் நல்லா படிப்பான். அவனோட எய்ம் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு 11th முடிச்சுட்டு இப்போ 12th இருந்தாலும் குழந்தைய கண்டிப்பா சேர்க்கணும். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமா இருக்கு. உறவுகள் கலைக்குழு பறையாட்டம் ரொம்ப அருமையாக நடத்துனாங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு முகத்தில் புன்னகையோட சூப்பராக பண்ணீங்க. உங்களை பார்க்கும்போது எங்களுக்கும் அந்த புன்னகை முகத்தில் வந்து முதலில் நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன், அப்புறம் எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஸ்ரீ சிவா எல்லா நாடக கலையும் கிராமங்களில் நடக்கக்கூடிய கட்டைக்கூத்து, மேடை நாடகம், எல்லா நாடக கலைஞர்களும் கிட்டத்தட்ட ஒரு 1000 நாடக கலைஞர்களை ஒருங்கிணைச்சு எல்லா கிராமங்களிலும் நடக்கக்கூடிய திருவிழாக்களுக்கு நாடகங்களை சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய கலைக்கு மதிப்பு கொடுத்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் தமிழக அரசின் இயல் இசை நாடக மன்றத்தின் கலை பண்பாட்டுத்துறையின் மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கலை சங்கமம் நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக 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 என்று அன்புடன் வரவேற்கின்றோம். சத்தமா கொடுங்க. எவ்வளோ பேர் இருக்கீங்க, எவ்வளோ சத்தமா கேட்கணும். ஒரு கலைஞனுக்கு தேவை பாராட்டு, கைத்தட்டு, அதுக்கப்புறம் தான் காசு பணம் எல்லாமே. ஆட்டத்தை விட அண்ணா பாடுற பாட்டு தான் நம்மளை ஈர்த்துச்சு. அண்ணா அந்திக்காட்டு பாலு அண்ணா செம்ம வாய்ஸ், சூப்பராக பாடுறாரு. அவரோட வாய்ஸால இவங்க இன்னும் சூப்பராக ஆடுறாங்க. எழுச்சி கலைக்குழு ஒயிலாட்டம் நண்பர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு விருந்தினருக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மாபெரும் கலைக்குழுவை நடத்தி கொண்டிருக்கும் திருமதி சிவா அம்மா அவர்களுக்கு நம்முடைய நகர துணைத் தலைவர் அவர்கள் பாராட்டு கலையை வழங்குவார்கள்.
கலைக்குழு பரதநாட்டியம். இப்பொழுது குழந்தைங்க நம்மளுடைய கண் முன்னாடி பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சி நடத்த போறாங்க. உங்களுடைய கைத்தட்டல் உற்சாகமா கொடுத்து குழந்தைங்களை வரவேற்பீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். மீண்டும் ஸ்ரீ பரதாலயா நாட்டிய பள்ளி, பாரதி நகர், ராணிப்பேட்டை, குரு பாண்டியன் சண்முகம் கலைக்குழு. காவேரிப்பாக்கம் இளவரசன் வழங்கும் பரதநாட்டியம். குழந்தைங்க ரொம்ப குட்டியா இருக்காங்க, சீக்கிரமா முடிச்சாதான் வீட்டுக்கு போக முடியும். வாங்க வாங்க. சூப்பர். அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். பரதக்கலையில் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு சலங்க பூஜை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் சூப்பராக உங்களுடைய இன்னும் மேலும் வளரணும். வாழ்த்துக்கள். பார்த்திபன் எப்போவுமே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு ரொம்ப பிடிக்கும். படத்தில் ஏதாவது சின்ன சின்ன ரோல் கொடுத்தாலும் போய் பண்ணிடுவார். அந்த மாதிரி நடிப்பு பிரியர் அவர். ஆனால் அங்கே வாங்க பார்த்திபன் அண்ணா வாங்க. கொரோனா டைமில் இருந்து மாஸ்க் போடுற விழிப்புணர்வு நிறைய பண்ணியிருக்காரு. மக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி. பொதுவாக வந்து நாடக கலைஞர்கள் எல்லாருமே வந்து இரவு நேரங்களில் மேடை நாடகங்கள் தான் அதிகமாக நடத்துவாங்க. விழிப்புணர்வு ப்ரோக்ராம் அப்படின்னும் போது அது பகல் நேரங்களில் தான் வரும். ஆனால் அந்த பகல் நேரங்களில் வேறு வேலைகள் இருக்கிறதுனால நிறைய கலைஞர்கள் அதில் பங்கேற்க முடியாது. ஆனாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மக்களுக்கான விழிப்புணர்வு எடுத்து அது ஒரு மன திருப்தியாக பண்ணக்கூடிய எங்களுடைய பாராஞ்சி பார்த்திபன் அண்ணனை நீங்கள் எல்லாரும் பாராட்டி ஒரு கரகோஷம் சத்தமா. இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அண்ணா என்ன பண்ண போகிறாங்க, யமதர்மர் வேஷம் போட்டிருக்காங்க. யமதர்மர்னாலே பயப்படுவோம், அப்படிலாம் இல்லை. தர்மத்தின்படி நம்ம வாழறோம் அப்படின்னு சொன்னால் அவர் ராஜா தான். நம்மளை யாரையும் ஒன்றும் பண்ண மாட்டார். இன்னொன்று என்னன்னா, நம்மளுக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து விதி நல்லா தான் இருக்குது. நீங்களாக தான் அதை கெடுத்துக்கிறீங்க. பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு போகிறது இல்லை, ஓவர் ஸ்பீடில் போகிறது, செல்ஃபோன் இப்படி அழகாக இப்படி பேசிட்டே போகிறது, ஹெட்ஃபோன் வேறு. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது பேசுகிற மாதிரியே தெரியாது. அது காதில் இருக்கா, அது வந்து காது கேட்காத வச்சுருப்பாங்களே அதுவா, இல்லை அவங்க பாட்டு கேட்டுன்னு போகிறாங்களா பேசின்னு போகிறாங்களான்னு தெரியாது. இது மாதிரியான சாலை விபத்துகள்லாம் நடக்குது. அதுக்கு நம்ம தான் காரணம். நம்ம வந்து நம்மளை முதல்ல ஒழுங்காக பார்த்துக்கணும். நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது. ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்களே நம்பியும் குடும்பம் இருக்குது. ஒரு ஆண் இருக்காங்கன்னா அவங்கள நம்பியும் குடும்பம் இருக்குது. வெளியே போயிட்டு வர நம்ம தான் நம்மளை சேஃப்டியாக பார்த்துக்கணும். அதிகமாக அடுத்தவங்களால நமக்கு ஆபத்து வர்றதில்லை, நம்மளால தான் கவனக்குறைவு. முதல்ல ஹெல்மெட் போடுறதுனால என்ன ஆகிடப்போகுது, 500 ரூபாய் 1000 ரூபாவா? எத்தனை வாட்டி அரசாங்கம் சொல்கிறாங்க அந்த ஹெல்மெட் போடுங்க சொல்லிட்டு. ஏன் நம்ம போட மாட்டோம்? எதனால் போட மாட்டோம்? முடி கொட்டிடும்னா, தலைலாம் இருந்தால் தான் நம்ம உயிரோட வாழ முடியும். அதை பற்றியெல்லாம் இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் யமதர்மராஜா வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோட எப்படியெல்லாம் விபத்து நடக்குது, அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் வந்து தவறுதல் பண்ணுறீங்க, அஜாக்கிரதையாக இருக்கீங்க, அந்த மாதிரி அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும், மக்களாகிய நம்ம எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுக்குறேன். இப்போது நம்மளுடைய பாராஞ்சி பார்த்திபன் அண்ணா, நம்மளுடைய சிவா அம்மா கலை குடும்பத்தின் ஒன்றான எங்களுடைய பார்த்திபன் அண்ணா உங்கள் முன்னாடி சூப்பராக ஒரு விழிப்புணர்வு பண்ணுவார். அக்கா ஜனங்க நிறைய பேர் இருக்காங்க, சீக்கிரம் விடுங்க, நம்மளுடைய விழிப்புணர்வு போடுவோம், நல்லது மக்களுக்கு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பாருங்க அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா எல்லாருக்கும். சூரியனுக்கும் மகனாக பிறந்து யமன் என்று பெயர் பெற்று இந்த பூலோகத்திலே யாரால் ஆயுட்காலம் முடிகிறதோ அவர் ஆயுட்காலங்களை
யம தர்ம ராஜா. பார்த்தாயா, ஆணவம் பிடித்தவன் தலை கவசம் உயிர் கவசம் என்று அதை அணியாமல் குடித்துவிட்டு தனக்கு பிறகு குடும்பம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள், வீதியிலே பொதுமக்கள் இருக்கிறார்கள் தெரியாமல் குடித்து விட்டதனால் இவர்கள் உயிர் பிழைந்து விட்டது. அப்படி இருந்து போது இவள் உயிரை பறித்து விட்டோம். அடுத்தபடியாக யார் இந்த பூலோகத்துக்கு இந்த எவ்வளவு உயிர் வர வேண்டும்? புறவட்டமா அடுத்த லோகம் செல்ல வேண்டும். வடிவா வெற்றி புறப்படு. நன்றி நன்றி. ஒரிஜினல் குடிகாரர்கள் கூட இப்படி ஆட மாட்டாங்கன்னா அந்த பழக்கமே இல்லாத எங்கள் அண்ணனுங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக நடிச்சாங்க. என் தம்பிங்கெல்லாம் ஏன் இப்படி தூக்கி வச்சு தம்பிங்களை சொல்கிறேன்னா, இளைஞர்களோட வண்டியில தான் வேக வேகமாக சைலன்சர் சவுண்டு அதிகமாக கேட்குது, டிஃப்ரெண்ட்டாக ஆரன் சவுண்டு கேட்குது. கொஞ்சம் குழந்தைங்களை தூக்கி சொன்னாதான் அவங்க கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் கண்ட்ரோலாக வண்டி ஓட்டுவாங்க அப்படின்றதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள், இளைய சமுதாயம், இளைஞர்கள். வண்டியை ரொம்ப காஸ்ட்லியான பைக் வாங்கணும், ஃப்ரெண்டு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு அவங்க கடனுடனே வாங்கி நம்ம புள்ள கேட்குறான் அப்படின்றதுக்காக அந்த ஏதோ ஒரு 3 எழுத்துல ஒரு கம்பெனியில் ஒரு பைக் இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக உயிரும் போயிடுது. அந்த மாதிரிலாம் சண்டை போட்டு 100 ஸ்பீடில் போயிட்டு 108 ஆம்புலன்ஸில் போகிற மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. நீங்கள் தான் எதிர்காலம் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பேரண்ட்ஸ், பெற்றவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு பாடுபடும் அப்படிங்கிறது உயிர் போன பிறகு தான் தெரியும். அதனால் அவங்கள பாதுகாக்கிறது தான் நீங்கள் இருக்கீங்களே தவிர கெத்து காட்டுறதுக்காக ரேஸ் வைக்கிறது, காஸ்ட்லியான பைக் வாங்கி ஸ்பீடாக போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வண்டியை ரொம்ப ஸ்லோவாக வட்டுங்க. இளைஞர்களாகிய நீங்கள் தான் நம்ம நாட்டினுடைய கண்கள். உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் தான் செல்ல பிள்ளைங்க, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. இங்கே பார்த்துட்டு இருக்கிற ஒரு 100 பேர் அக்காவுடைய வார்த்தையை கேட்பீங்கல்ல, எனக்கு வந்து தம்பி கிடையாது, அண்ணன் கிடையாது, ஒரு அக்காவா நான் உங்களை வந்து தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு ஸ்லோவாக போங்க. நீங்களும் கூட வண்டி ஓட்டுறீங்க தானே, இனிமையா நீங்கள் வண்டி ஓட்டும் போது அக்காவோட ஞாபகம் வரணும். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, ஸ்லோவாக போங்க. நம்ம என்னென்ன பாவ புண்ணியம் பண்ணுறோம் எல்லாத்தையும் அந்த லிஸ்ட்டில் இருக்காப்பா? சரிப்பா, இனிமே பாவம் யாரும் பண்ணாதீங்க. புண்ணியம் பண்ணலனா கூட பரவாயில்ல, பாவம் புண்ணியன்றதை விட நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துப்போம். ரோட்டில் போகும்போது நம்ம ஓவர் ஸ்பீடில் போய் அடுத்தவங்களுக்கும் ஆபத்து கொடுக்கக்கூடாது, நம்மளே நம்ம ஆபத்து தேடிக்கக்கூடாது. அருமையாக நடித்த என்னுடைய உடன்பிறவா சகோதரர் குன்னத்தூர் வி.கே. வாசுதேவன் அண்ணா அவர்களுக்கும், குமணன் அப்பா அவர்களுக்கும், வாசுதேவன் அண்ணாவுடைய அப்பா அவர் குமணன் அப்பா, இளவரசன் சகோதரர், எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிங்க. அவர்களுக்கும், நம்முடைய மாவட்டத்தின் அமைச்சர் திரு காந்தேஜி அவர்களுக்கும், வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கும், தாசில்தார் அவர்களுக்கும், நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை இங்கே பாதுகாத்து நமக்கெல்லாம் உதவி செய்த காவல்துறை ஆணையத்துக்கும்